கணநாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வாழ்க வளமுடன். குரு பெயர்ச்சி பலன்கள். இயற்கை சுபக்கிரகங்களில் முதன்மை கிரகமான குரு பகவான் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுதலாக இருக்கிறார். இந்த மாறுதல் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்களை தரும் என்பதை 12 ராசியினருக்கும் பார்ப்போம். இப்பொழுது மிதுன ராசிக்கான பலனை பார்ப்போம். மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 12ஆம் இடம் சுப செலவுகளை தரக்கூடிய ஒரு இடமாகும். அப்போ சுப செலவுகள் தரக்கூடிய அமைப்பு வரும்பொழுது வரவு என்பது கண்டிப்பாக வர வேண்டும். தொழில் நன்றாக ஓட வேண்டும். வேலை அமைப்புகள் செய்பவர்கள் நன்றாக திறம்பட செய்யக்கூடிய அமைப்பாக இது வரும். ஆக 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் இதுவரை நடக்காத வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கான காது குத்து, இந்த கல்யாண அமைப்புகள், வளைகாப்பு, இந்த சீமந்தம், இந்த மாதிரி அமைப்பு, குடிபோகுதலும் வரும். அப்போ சுப நிகழ்ச்சி அனைத்துமே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். குருபகவானுடைய அற்புதமான பார்வையும் பலன்களை தரும் என்ற அமைப்பில் 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 4ஆம் இடம் வீடு, வாகனம், வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக மாற்றுவீர்கள். வீடு அமைப்பு இதுவரை அமைப்பு இல்லாதவர்களுக்கு அந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாயார் 4ஆம் இடம், தாயாருடைய ஆரோக்கியங்கள் சீர்படும், தனது ஆரோக்கியங்கள் சீர்படும். வயதுக்கேற்ற வகையில் கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்புகளில் கல்வியும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், அது சீராக கண்டிப்பாக இந்த வருடம் இருக்கும். 4ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். அதனால் இது வரைக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தபோது சுகஸ்தானம் சுகம் பெறுகிறார்கள் என்ற அமைப்பில் ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்து 6ஆம் இடம் கண்டிப்பாக வேலை ஸ்தானம், தாய்மாமன் ஸ்தானம். வேலை ஸ்தானம் கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். வேலையில் திருப்தி இல்லாமல் இதுவரைக்கும் இருந்தவர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், பிடித்த வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இந்த 6ஆம் இடத்து பலன் கண்டிப்பாக நடக்கும். தாய்மாமன் உறவு சீராகும். அவர்களால் நமக்கு நல்ல ஒரு உதவியும், நம்மால் அவர்களுக்கு உதவியும் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து 8ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். இதுவரை ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்து வந்தவர்கள், நோய் நொடியாக இருந்து வந்தவர்களுக்கு ஆரோக்கியம் இந்த வருஷம் சீர்படும். 8ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பல வகை, அந்த அதிர்ஷ்ட அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கு தானமாக ஒரு பொருள் தர்றாருன்னா அது ஒரு அதிர்ஷ்டம்தான். பரிசு சீட்டு விழுகிறது ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் 12ஆம் இடம் வெளிச்சமாக இருக்கும்பொழுது வெளிநாடு அமைப்பு, வெளிமாநில அமைப்பு, நம்ம ஜாதகத்தில் வலிமைக்கேற்ப அந்த வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் சித்தியாகும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். பங்கு வர்த்தகம்ங்கிறது 8-12 தான். அதுவும் செய்யக்கூடிய லாபம், அதே எண்ணங்கள் இருக்கிறவர்களுக்கும் அது லாபகரமாக இன்று அமையும். மொத்தத்தில் இந்த 4ஆம் இடம் மிக முக்கியமான ஸ்தானம். தாயார் உறவு, தன் மகிழ்ச்சி, கல்வி, வீடு வாசல், வாகனங்கள் அமைப்பு, வேலை ஸ்தானம் முக்கியம். அது ஆரோக்கியம் மிக முக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நல்ல அமைப்பாக நம்ம செயல்பட முடியும். அந்த அமைப்பும் வெளிநாட்டில் போய் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கும் அது கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். தினம் உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில், சிவாலயம் சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வர்ண பூக்கள் கொடுத்து, மஞ்சள் ஆடை கொடுத்து அணிவித்து, மஞ்சள் இனிப்புகள் அதை படையிலிட்டு பக்கத்தில் இருக்கிற விநியோகம் பண்ணணும். நெய்விளக்கேற்றணும். ஒரு முறை பட்டமங்கலம், குரு பகவான் மிக சிறப்பான ஸ்தலம், அங்கே பட்டமங்கலம், அங்கே போய் அந்த குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துல வருவது நல்ல தூக்கம் வரும்னு அர்த்தம். 12ஆம் இடம் கண்டிப்பாக சுப செலவுகள் இருக்குது. சுப செலவு இருக்கும் பொழுது வந்தே ஆகணும். அந்த அமைப்பில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு அற்புதமாக நல்லபடியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.